தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த மார்ச் மாதத்தினுடைய 23ஆம் தேதியை காண செய்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மை கண்மணி போல காத்து இந்த மார்ச் மாதம் 22 நாட்கள் சுகமாய், பலமாய், அற்புதமாய், ஆச்சரியமாய், அதிசயமாய் நம்மை காத்து வழி நடத்தின நல்ல தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாழிகையும் அவர் நமக்கு செய்கிற எல்லா இரக்கங்களுக்காக, எல்லா தயவுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, மேன்மைப்படுத்துவாராக. அவருடைய பெரிய இரக்கங்களால் உங்களை என்னையும் கர்த்தர் மூடுவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களிலே நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Proverbs chapter 14 verse 11. துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவருடைய கூடாரமோ செழிக்கும். செம்மையானவர்களுடைய கூடாரம் செழிக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். செம்மையானவர்கள் தேவ சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். செம்மையானவர்கள் துதிப்பார்கள், துதி செய்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செம்மையானவர்கள் அவருடைய ஆசீர்வாதங்களை குறித்து அவருடைய இருதயம் தேவனை மேன்மை பாராட்டும். இதெல்லாம் குறித்து ஒவ்வொன்றாய் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் செம்மையான இருதயம் உள்ளவர்களாயிருந்தால், செம்மையான மனுஷராயிருந்தால் உங்களுடைய கூடாரத்தை செழிப்பாக்குவார். உங்களுடைய கூடாரத்தை சாங்கோபோங்கமாக்குவார். உங்களுடைய கூடாரத்திலே சமாதானத்தை தருவார். உன் கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய கூடாரம் சாங்கோபோங்கமாயிருக்கும். உம்முடைய கூடாரம் செழிக்கும். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். உங்களுடைய கூடாரம் செழிக்கணுமா? ப்ராஸ்பரிட்டி, பீஸ், சமாதானமும் செழிப்பும் உங்களுடைய கூடாரத்திலே காணப்பட வேண்டுமா? நீங்கள் நானும் செம்மையான மனுஷராய், செம்மையான இருதயம் உள்ளவர்களாய், செம்மையான மனுஷராய், இருதயத்திலே செவ்வையான வழியை உடையவர்களாய் இருந்தால் நம்மை கர்த்தர் செழிப்பாக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கூட நீங்கள் நானும் எதை தியானிக்க போகிறோம் என்றால், செம்மையானவர்கள் தேவ சமூகத்தில் வாசம் பண்ணுகிறவர்கள் மட்டுமல்ல, செம்மையானவர்கள் தேவனை துதிக்கிறவர்கள் மட்டுமல்ல, செம்மையானவர்கள் கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறவர்கள் மட்டுமல்ல, இன்னொரு சுபாவத்தை இன்றைக்கு படிக்கப் போகிறோம். செம்மையானவர்கள் தீமை விட்டு விலகுவது செம்மையானவர்களுக்கு சமனான பாதை என்று படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Proverbs chapter 16 verse 17. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, தீமை விட்டு விலகுவது செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். தீமை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. The highway of the upright is to depart from the evil. Depart from the evil. தீமை விட்டு விலகு. அது செம்மையானவர்களுக்கு ஹைவே, பெரும்பாதை. பெரும்பாதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரும்பாதை, ஒரு பாதை இருக்கிறது, பெரும்பாதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சியோனுக்கு போகிற பெரும்பாதை, ஹைவே. ஆம் பிரியமானவர்களே, சியோனுக்கு போகிற பெரும்பாதையிலே நடக்க வேண்டுமானால், பெரும்பாதை உள்ளவர்களாய் மாற வேண்டுமானால், நீங்களும் நானும் தீமையை விட்டு விலகணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தீமையை குறித்து ஒரு 3 காரியத்தை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன்.
தீமையை விட்டு விலகணும், தீமையை வெறுக்கணும், தீமையை யோசிக்க கூடாது. தீமையை விட்டு விலகணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். தீமையை வெறுக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். தீமையை யோசிக்க கூடாது. Depart from the evil, hate the evil, think not evil. இந்த 3 காரியத்தை நாம் செய்வோமானால் தீமையினால் வருகிற எந்த வல்லமையும் நம்மை தொடாமல் நம்மை காத்துக்கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக தீமை விட்டு விலகணும். Depart from the evil. 34ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்திலே, Psalms 34 verse 14, அங்கே படிக்கும்போது தீமை விட்டு விலகுவதை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 34:14, தீமை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். Depart from the evil. தீமை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். Psalms 37 verse 27, 37:27 படிக்கும்போது, தீமை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். தீமை விட்டு விலக விலக நாம் சமாதானத்தை தொடர்ந்து கொள்கிறவர்களாய், சமாதானத்தை தேடுகிறவர்களாய், சமாதானத்தை பிடித்துக் கொள்கிறவர்களாய் நாம் மாறுவோம். தீமை விட்டு விலகிற மனுஷன் நிலைத்திருக்கிறவனாய் மாறுவான். நீதிமொழிகளின் புஸ்தகம் Proverbs 16ஆம் அதிகாரம் chapter 16 verse 6, 6ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 16:6 நீதிமொழிகள். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவ நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷன் தீமை விட்டு விலகுவார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் நிமித்தம் தீமை விட்டு விலகுவார்கள். யோசேப்பு கர்த்தருக்கு பயந்த மனுஷன். அவன் தீமைக்கு தூரமானான், தீமை விட்டு ஓடினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்தத்துக்கு விரோதமாக எழும்புகிற, ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தீமையான எண்ணங்களுக்கும், தீமையான கிரியைகளுக்கும், தீமையான வல்லமைகளுக்கும் நாம் விலகணும். நம்மை தீமைகள் தேடி வரும், தீமைகள் நம்மை தொடர்ந்து வரும், தீமைகள் நம்மை நஷ்டப்படுத்த வரும். ஆனால் தேவனிடத்தில் கிருபை கேட்டு தீமை விட்டு விலக எனக்கு கிருபை தாரும், கிருபை தாரும் ஆண்டவரே, நன்மை செய்ய கிருபை தாரும், சமாதானத்தை தொடர்ந்து பிடித்துக்கொள்ள கிருபை தாரும். கர்த்தாவே, உமக்கு பயப்படுகிற பயத்தினால் மனுஷன் தீமைக்கு விலகுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாரும். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷன் தீமையை விட்டு விலகுவான். நண்பனே, அருமையான சகோதரனே, சகோதரியே, தீமைக்கு விலகுகிற ஜீவியம் செய்கிறவர்கள் தான் செம்மையானவர்கள். செம்மையானவர்கள். தீமை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. கர்த்தர் ஸ்தோத்திரம். உன்னுடைய பாதை சமாதானமுள்ள பாதையாய், ஹைவே சமனான பாதையாய், கேடு இல்லாத பாதையாய், குறுக்கு இல்லாத பாதையாய் மாற வேண்டுமானால் தீமை விட்டு விலகுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தீமையை விட்டு விலகுவது மாத்திரமல்ல, hate the evil, தீமையை வெறுக்கணும். 97 Psalms 97 verse 10, 97ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிறான். பரிசுத்தவான்களை பார்த்து இவ்விதமாய் கேட்கிறான், கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். யாரெல்லாம் தீமையை வெறுக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் ஆத்துமாவை துன்மார்க்கரின் கைக்கு
அவர்களை கர்த்தர் தப்புவிப்பாராம். எவ்வளோ நல்ல வார்த்தை பாருங்கள். எல்லா பொல்லாப்புக்கும் எல்லா தீமைக்கும் விலக்கும் ஆண்டவரே, என்னை விலக்கும் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Proverbs chapter 8 verse 13, நீதிமொழிகள் 8:13 படிக்கும்போது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீமையை வெறுப்பது. பரிசுத்தவான்களே, அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் தீமையை வெறுக்க செய்யுமா. தீமையை வெறுக்கிற மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். யோசேப்பு சொன்னான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த வீட்டில் என்னை தவிர வேற பெரியவர்கள் ஒருவரும் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு பயமுண்டாகட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் இத்தனை பெரிய பொல்லாங்கு செய்வது எப்படி? எவ்வளவு அருமையான வார்த்தை. ஆம், hate the evil. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதைதான் புதிய ஏற்பாட்டிலே படிக்கும் போது ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கும் போது, ரோமன்ஸ் chapter 12 verse 9, அங்கே படிக்கும்போது தீமையை என்ன செய்யணும், தீமையை என்ன செய்யணும் என்று அழகாக அப்போஸ்தலன் சொல்லிக் கொடுக்கிறார். உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். Hate the evil, clave the goodness. தீமையை வெறுக்கணும். தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருக்கணுமா? அன்பு மாயமற்றதாயிருப்பதாக. பரிசுத்தவான்களை காணும்போது பரிசுத்தவானைப் போலவும், உலகத்திலே போகும்போது உலகத்தானைப் போலவும் நாம ஜீவிக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாய்மாலமான ஜீவியம் வேண்டாம். ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த நாட்களிலே செமையான ஜீவியத்தை, செமையான இருதயத்தை, செமையான வாழ்க்கையை நீங்களும் நானும் வாஞ்சிப்போம். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய், ஆண்டவரே தீமை விட்டு விலகுகிறவனாய், கர்த்தராவே தேவ பயமுள்ளவனாய் என்னை மாற்றும், என்னை மாற்றும். எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே கர்த்தரை நோக்கி அப்படி கேட்கலாம்? தீமை விட்டு விலக விலக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வார்த்தை கூட தீமை வெறுப்பதை குறித்து ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீமையை வெறுக்கணுமாம், நன்மையை விரும்பணுமா? இந்த நன்மையும் நன்மை செய், தீமை விட்டு விலகு, தீமை வெறுத்து நன்மை செய். கர்த்தருக்கு பயப்படுவதே, பயப்படுகிற மனுஷன் தீமை விட்டு விலகுவான். திரும்ப திரும்ப கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமையான எண்ணங்கள், தீமையானவைகளை பின்பற்றாமல், தீமையோடு துணை போகாமல், தீமையை வெறுக்கிறவர்களாய், தீமையானவைகளை ஷுடபலா ஹிரியம் துடபஹரக்க துனாயிரியா, தீமையை விட்டு விலகுகிற பரிசுத்தவான்களாய், தீமையை வெறுக்கிற பரிசுத்தவான்களாய் நாம் ஜீவிக்கணும் ஐயா. நன்மை செய்ய விரும்புவோம், நன்மையை செய்ய விரும்புவோம். மூன்றாவது சொன்னேன், தீமையை யோசிக்க கூடாது. திங்க் நாட் ஈவில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்திலே, Proverbs chapter 14 verse 22, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. எங்கெல்லாம் இந்த தீமை என்று வாசிக்கிறோமோ, அதோடு கூட நன்மை என்கிற ஒரு வார்த்தையும் வருகிறது. தீமையை சகோதரனுக்கு, உடன்பிறப்புகளுக்கு, விசுவாசிகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு விரோதமாய் தீமையானவைகளை யோசிக்கிறவர்கள் அவர்கள் தவறுகிறார்களாம், அவர்கள் தவறுகிறார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. நம்முடைய சிந்தையில
தீமையை விட்டு விலகுவது சரீரத்தில், தீமையை வெறுப்பது இருதயத்தில், தீமையை யோசிக்காமல் இருப்பது மனதில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீமையை யோசிக்க வேண்டாம். இதைதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, ஆமோஸ் chapter 5 verse 14, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாயிருக்க வேண்டும். அந்த காலம் தீமையான காலம். தீமையான காலங்கள் மனுஷனை நோக்கி வருகிறது. தீமையான காலங்கள் பரிசுத்தவான்களை நெருக்கி வருகிறது. அந்த காலத்தில் ஒன்றையுமே யோசிக்காமல் மௌனமாயிருக்கணும். இந்த தீமைக்கு தப்ப மௌனமாயிருக்கணுமாம். நாம் நன்மையை தேடணுமாம். கர்த்தர் கூட இருப்பாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீமையை யோசிக்காதே என் மனமே, என் மனமே, தீய எண்ணங்கள் உனக்கு வேண்டாம், கெட்ட எண்ணங்கள் உனக்கு வேண்டாம், உன்னுடைய சகோதரனுக்கு அவதூறு பேசுகிற எண்ணங்கள் வேண்டாம். எத்தனை பேர் இந்த கால வேளையில ஆண்டவரை நோக்கி கேட்கலாம், ஆண்டவரே தீமையை விட்டு விலகுகிற, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தாரும். தீமையை வெறுக்கிற மனுஷனாய் நன்மையை பற்றி கொள்கிறவனாய் என்னை மாற்றும். தீமையை யோசிக்காதிருக்கிற கிருபையை தாரும். சிலர் தீமையை பிணைச்சிட்டு போயிடுவாங்க. பேசுகிற பேச்சில் போகிற போக்கில் ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிடுவாங்க. அவனா இவனா இவளா? ஐயா, இந்த தீமை நமக்கு வேண்டாம் ஐயா. தீமை விட்டு விலகுவது செம்மையானவர்களுக்கு ஹைவே, சமனான பாதை. The highway of the upright is to depart from the evil. தீமை விட்டு விலகுவோம். சமனான பாதையில், ஹைவேல, பெரும்பாதையிலே. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது பெரும்பாதையான ஒரு வழி இருக்கிறதாம். அதிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எருசலேமுக்கு நேராய் போகிறவர்கள் அந்த பெரும் பாதையிலே போய்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, பெரும்பாதையிலே நடப்போம். எருசலேமுக்கு நேராய், சீயோனுக்கு நேராய் போகிற பெரும்பாதையிலே நடக்கிற மனுஷராய் நீங்களும் நானும் மாறுவோம். அந்த ஹைவே உங்களுக்காக, எனக்காக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனிடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிற அந்த பெரும்பாதை, அது நம்முடைய ஜீவனுக்கு போகிற பாதையாய் மாறட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் தீமையை விட்டு விலகணும், தீமையை வெறுக்கணும், தீமையை யோசிக்க கூடாது, சிந்திக்க கூடாது. தீமையான காலத்தில் மௌனமாக இருந்தால், தீமையை வெறுக்கிற மனுஷராக இருந்தால், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். இதுல 2வது படியில, தீமை யோசிக்கிற மனுஷனுக்கு, தீமை விட்டு விலகாத மனுஷனுக்கு, தீமையை சிந்திக்கிற மனுஷனுக்கு வருகிற சாபங்களை குறித்து ஒரு 3 வசனங்களை நமக்கு தியானிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல நீதிமொழிகள், ப்ராவர்ப்ஸ் chapter 16 verse 13, 16-30 படிக்கும்போது, தீமையை நினைக்கிற மனுஷன் உதட கடிக்கிறவனா இருப்பானா. பாருங்களேன், அவன் மாறுபாடானவர்களை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி தீமையை செய்யும்படி தன் உதடுகளை கடிக்கிறான். உதட கடிக்கிறானாலே அவன் தீமை செய்ய யோசிக்கிறான் அர்த்தமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு எனக்கும் உதட கடிக்கிற அனுபவம் இருக்கா? இந்த வசனத்தை பாருங்கள். ப்ராவர்ப்ஸ் 16:13, மாறுபாடானவர்களை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி, கண்ணை மூடிக்கிறான், தீமையை செய்யும்படி தன் உதடுகளை கடிக்கிறான். கோபத்தினாலும் மட்டுமல்ல, அன்பினாலும் மட்டுமல்ல, தீமையை யோசிக்கிறவன், தீமையை செய்ய நினைக்கிறவன் உதட கடிக்கிறான். வரட்டம், உதட கடிச்சுக்கிட்டு பேசுறது, இது பிசாசின் சுபாவம். இன்னும் ப்ராவர்ப்ஸ் 11:27, 11:27 நான் படிக்கும்போது, தீமையை நினைக்கிற மனுஷனை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். தீமை வருமா? நன்மையை ஜாக்கிரதையோடு தேடுகிறவனுக்கு தயவு கிடைக்கும்.
தீமையை தேடுகிறவனுக்கு தீமைதான் வரும். நீங்கள் தீமையை தேடுகிறவர்களானால் தீமைதான் வரும். துன்மார்க்கன் பயந்த காரியம் அவனுக்கு நேரிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீமையை செய்ய நினைக்கிறவன் உதடுகளை கடிப்பான், கண்ணை மூடிக்கிடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் எல்லாவற்றுக்கும் மேலாய் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே 11:19 Proverbs அங்கே படிக்கும்போது, மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். Verse 19, நீதி ஜீவனுக்கு ஏதுவாய் இருக்கிறது போல் தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிறான். அவனை மரணம் தொடரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதி ஜீவனுக்கு ஏதுவாய் இருக்கிறது போல தீமையை பின்பற்றுகிறவன், ஃபாலோவர்ஸ் ஆஃப் த ஈவில், அவனுக்கு மரணம் வருமா? ஆம் பிரியமானவர்களே, தீமை வரும், மரணம் வரும். உதடு சுபாவத்தில் உதடுகளை கடித்து கண்ணை மூடிக்கிட்டு பேசுறவன் தான் இந்த தீமையை யோசிக்கிற மனுஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீமையை விட்டு விலகணும், தீமையை வெறுக்கணும், தீமையை யோசிக்க கூடாது. இந்த தீமையிலே இருந்தால் இத்தனை மரணமும் தீமையும் சுபாவம் பிசாசின் சுபாவமாய் மாறிடும். ஐயா, அப்ப இந்த தீமையை என்னையா செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதன் 3வது படியில 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே 2 Timothy chapter 2 verse 24 ஊழியக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீமையை அவன் சகிக்கணுமா? தீமையை சகிக்கிறது தான் ஊழியக்காரன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கிறேன் 2 Timothy 2:24. கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனுமாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாயிருக்கணுமா? Endure the evil. Endure the evil. அப்படியானால் தீமையை சகித்த யோசேப்பு உயர்த்தப்பட்டார். தீமையை சகித்த இயேசு உயர்த்தப்பட்டார். தீமைகளை பொறுத்து கொண்ட தாவீது சிங்காசனத்துக்கு உயர்த்தப்பட்டான். ஊழியக்காரரே, தீமையை சகிக்க கிருபையை கேட்போம். இன்னும் கூட 2 Peter chapter 3 verse 9, 2 பேதுரு 3:9 பேதுரு அப்போஸ்தலன் அழகாய் சொல்லுகிறான், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து என்ன செய்யணுமாம்? தீமைக்கு தீமையையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் இருக்கணுமாம். 1 Peter chapter 3 verse 9, 1 பேதுரு 3:9, தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நன்மை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ரோமர் 12:21 சொல்லுகிறது, தீமையை நன்மையினாலே வெல்லணுமா? தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்து நாம் ஜெயிக்கிறவர்களாய் மாறுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தீமை விட்டு விலகுவோம், தீமையை வெறுப்போம், தீமையை சிந்திக்காதிருப்போம். சரீரத்திலே தீமை விட்டு விலகுவோம், இருதயத்திலே தீமையை வெறுப்போம், மனதிலே தீமையை சிந்திக்காதிருப்போம். தீமை செய்கிற மனுஷனுக்கு மரணம் சமீபமாயிருக்கிறது. தீமைக்கு தீமை வரும், சுபாவம் பிசாசின் சுபாவமாய் மாறும். நண்பரே, தீமையை சகிப்போம், தீமைக்கு பதில் ஆசீர்வாதத்தை செய்வோம். எல்லா தீமைகளையும் நன்மையினால் ஜெயிப்போம். கர்த்தர் செம்மையானவர்கள் என்று நம்மை பார்த்து நம்முடைய கூடாரங்களை செழிப்பாக்குவார், நன்மையினால் நிறைப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தேவ தயவும் தேவ கிருபையும் இதுவரை எங்களை நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீதிமான்களுடைய சுபாவத்தை குறித்து நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். செம்மையானவருடைய கூடாரத்தை குறித்து படித்து கொண்டிருக்கிறோம்.
எங்கள் ஜீவியத்தில் இது அனுபவமாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வாசம் பண்ணுகிற, உம்மை துதிக்கிற, உம்மையே மேன்மை பாராட்டுகிற, தீமை விட்டு விலகுகிற அப்படிப்பட்ட இருதயங்களுக்கு தாரும். எங்களை நடத்தும். கூடாரங்கள் செழிப்பாகட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Praise the Lord.